எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே படிக்கிற வயசுல எப்படிலாம் அப்பா அம்மாவும் மோசம் பண்ணலான்னு கத்து வச்சிருக்கா. இவ என்னமா நாடகம் ஆடி இருக்கா. பெத்த தாய் தகப்பனை கொல்றதுக்கு எல்லாரும் சேர்த்து வேலை செஞ்சிருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் பால் ஊத்தி வளர்த்தனே எல்லாம் விஷங்க. நீங்க செஞ்ச துரோகத்துக்கு என் உயிரை அங்கேயே போயிருக்கணும். இந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சீங்க போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி அடிக்காதுங்க, போயிடுங்க. அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்படி கூப்பிடாதீங்க. என்ன அப்படி கூப்பிடாதீங்க. இனிமே அப்படி கூப்பிட்டீங்க உங்க எல்லாரும் அடிச்சு கொன்னுடுவேன். போங்க, இங்க இருந்து வெளியே போங்க. போங்க போங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. கோதாவரி, எத்த பிள்ளைங்க நம்மள மோசம் செஞ்சுட்டாங்கம்மா. ஆனா நீ என்ன மோசம் செய்யக்கூடாது. உயிர் இருக்க வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி தானே என்ன கல்யாணம் பண்ண. நான் என் உயிர் இருக்க வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ உயிர் இருக்க வரைக்கும் இருந்துட்டு போலான்னு நினைச்சிருக்க. விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாது நான் உன்னை காப்பாத்துவேன். மீனாட்சி, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடுங்க. நான் என்ன தப்பு பண்ண மீனாட்சி? எல்லாம் உங்களாலதான். எதுவும் வேண்டாம், உங்களை கேச்சு கேட்டுக்கிறேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போங்க. என்ன பேசுறீங்க மீனாட்சி? சிவா, ஏய் இருடா. எல்லாம் இவனாலதான்னா என்ன அர்த்தம்? இங்க நடந்த எல்லாத்துக்கும் இவன் மட்டும்தான் காரணமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல? எல்லாருமே கலந்து பேசிதானே எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். இப்ப பழிய மட்டும் இவன் மேல போட்டா என்ன நியாயம்? சிவா, ஏய் இப்பவாது புத்தி வந்துச்சா? நான் எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு, பொண்ணுங்க பேச்சு கேட்டு போனேன்னா பாதாளத்துல தான் தள்ளி விடுவாங்கன்னு.
கேட்டியாடா? இப்ப பாரு எப்படி உன்னை கார்னர் பண்றாங்கன்னு. சிவா, நீங்க அதிகமா பேசுறீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஏன் உண்மையை பேசினா உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதா? ஹே சிவா, உனக்கு மனுஷங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. பேசாம இங்க இருந்து கிளம்பு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏய், என்ன பொண்ணுங்க மத்தியில பெரிய ஹீரோ நினைப்ப உனக்கு? இது எல்லாமே நீ தேவையில்லாம போட்ட டிராமானால வந்ததுதான். இப்போ நீ எனக்கு ஒழுக்கத்தை பத்தி சொல்லி தரியா? தம்பி, நீ கல்யாண மண்டபத்துல கிறுக்குத்தனமா பேசும்போதே ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னுடக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். இந்த மாதிரி தேவையில்லாம பேசினா மரியாதையா இருக்காது. வாயை மூடிக்கிட்டு மரியாதையா போ. நான் அப்படித்தாங்க பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? ஹே சிவா, போதும் நிறுத்து. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏய், நிறுத்தலன்னா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அரா அரா. தம்பி, ஏன்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா, முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. இங்க நின்னு பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எங்க சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. டேய் சுந்தர், வாடா. நான் வரல, நீ போ. டேய் வான்னு சொல்றேன்ல. நான் வரலன்னு சொல்றேன்ல, நீ போ. சுந்தர், தயவு செஞ்சு நீங்களும் கிளம்புங்க. நான் போக மாட்டேங்க, இங்கே தான் இருப்பேன். சிவா, சாப்பிட்டியா? இல்லம்மா. சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சாரிம்மா. எதுக்கு? சுந்தர் விஷயத்துல அதே பிரசங்கித்தனமா உங்களுக்கு தெரியாம நிறைய பண்ணிட்டம்மா. பரவாயில்லப்பா, என் பசங்க என் பேச்சு தான் கேட்பாங்க, எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் பகல் கனவுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன, நீங்க என்னதான் மோசம் பண்ணாலும் நீங்க ஏன் பிள்ளைங்க தானே. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பெரிய நாடகமே ஆடி இருக்கீங்க. கோதாவரி குடும்பத்தை இப்ப மட்டும் இல்ல, எந்த காலத்திலயும் எனக்கு பிடிக்க போறது இல்ல. ஆனா உன் தம்பிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குது. அவ வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ண நாடகம் ஆடி இருக்கான். அதுக்கு நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. என் மான மரியாதைய பத்தி நீ கூட யோசிக்கலையே சிவா. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிஸ்டர், விடு சிஸ்டர். நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துரு. மறக்கிறதுக்கு நடந்தது என்ன சின்ன விஷயம் அண்ணன்? அவமானம். அந்த சக்தி சின்ன பொண்ணு ஏன் மேல கை வச்சுட்டா. அவ வயசு என்ன, ஏன் வயசு என்ன? மரியாதை தெரியாத குடும்பம் அது. அப்படிப்பட்ட குடும்பத்து பொண்ண சின்னவன் லவ் பண்றான். இவன் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருக்கான். ஒரு வார்த்தை என்ன கேட்கணுமா இல்லையா? ஒருவேளை நான் வேண்டான்னு சொன்னா கூட என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கணுமே தவிர, இப்படி என்கிட்ட இருந்து மறைச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீ பண்ணிருக்கவே கூடாது. நீயும் சுந்தரம் சேர்ந்து பண்ணது நிச்சயமா நியாயமே கிடையாது. ஏண்டா, நான் உங்களுக்காக தானே வாழறேன். நீங்களே என்ன மோசம் பண்ணா நான் வாழறதுல அர்த்தமே இல்லாம போயிடாது. சாரிம்மா, நாங்க செஞ்ச தப்பு தான். இனிமே வாழ்க்கையில எதுவுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேம்மா. இதுக்கப்புறமும் மறைக்க என்னடா இருக்கு? அதான் இந்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சு நிறைய செஞ்சிட்டீங்களே. சாரிம்மா, இனிமே லைஃப்ல இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேமா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. மாப்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி அம்மா உன்னை நம்புவா? சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக என்ன கூட நீங்க அடிச்சு கொல்ல பாத்தீங்க.
அத பத்தி கூட நான் ரொம்ப பெருசா கவலைப்படல. ஏன்னா ஆளை மாத்தி அடிச்சிட்டீங்க. ஒண்ணு தெரியுமா சிவா, நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சதும் உன் அம்மா எப்படி அழுதா தெரியுமா? சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லடா. மாமா சாரி மாமா. நான் சுந்தருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிருவாங்கிற பயத்துல தான் மாமா இதெல்லாம் பண்ணேன். மாமா நீங்களாவது அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. என்ன மாப்பிள்ள பேசுற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அம்மா எப்படி உன்னை நம்புவா? வேணும்னா ஒண்ணு பண்ணு, அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அப்புறமாவது நம்புறாளான்னு பார்க்கலாம். அம்மா உங்க மேல சத்தியமா சொல்றேம்மா, இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேம்மா. அம்மா ப்ளீஸ்மா என்ன நம்புங்கம்மா. சிஸ்டர், தப்பு செய்யறது பிள்ளைங்களோட இயல்பு, அத மன்னிக்கிறது பெத்தவங்களுடைய பண்பு. டேய் மாப்ள, உன் அம்மா உன்னை மன்னிச்சிட்டடா. போ, நீ கூலா இருக்கலாம், இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆமா, உன் தம்பி எங்கடா? என்ன மாப்ள சைலண்டா இருக்க? இல்ல மாமா, அவன் அங்கேயே இருக்கேன்னு சொன்னான். நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவன் வரமாட்டேன்ட்டான். ஆ, அதான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். அங்க ஒண்ணு பிரச்சனை எல்லாம் இல்லையே, சண்டைலாம் ஒண்ணு வரல. என்ன மாப்பிள சைலண்டா இருக்க? அப்போ அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இல்லையா? ஆமா மாமா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நான் சும்மா அடிச்சு கொன்னுடுறேன்டா. நல்லா ஒரு உங்க கோவம் நியாயமானதா? அதுக்காக என் தம்பியை போட்டு அடிப்பீங்களா? அடிக்காம என்னடா பண்ற? அங்கிள் விடுங்க அங்கிள். அங்கிள் விடுங்க. விடுங்க. டேய் மாப்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவனை தனியா விட்டுட்டு ஏன்டா நீங்க வந்த? என்ன என்ன பண்ண சொல்றீங்க மாமா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். சரி சிவா, நீ போய் குளி, நான் ரூம்க்கு டின்னர் அனுப்புறேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்லை. நான் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சிஸ்டர், பெரிய மாப்பிள நம்ம ட்ராக்குக்கு வந்துட்டான். சுந்தர் தான் எப்பவுமே ராங் ரூட்ல போய்கிட்டு இருக்கான். அவனையும் நம்ம ட்ராக்ல கூட்டிக்கிட்டு வந்துடணும். சரி வா போலாம். எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன கமல் கெட்டப்ப மாத்திர மாதிரி அடிக்கடி ஏதாவது பண்றான், புரியவே மாட்டேங்குது. வந்துடுறேன் சிஸ்டர். சிஸ்டர், என்ன இவ்வளவு அவசரமா போய் உள்ள நீ என்ன பண்ண போற? அவனை இங்கே விட்டா அவ கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டிடுவான். அவன் கணத்துல 2 போட்டு இழுத்துட்டு போறேன். பொம்பளையா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வன்முறை இருக்க கூடாது சிஸ்டர். இப்பதானே நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொன்னேன். எதையும் பொறுமையா செய்யணும். நீ கிளம்புற வேகத்திலேயே எனக்கு டவுட் வந்துச்சு. நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு இங்க எந்த பிரச்சனையும் பண்ணிராத. பொம்பளைக்கு சென்டிமெண்ட் மட்டும்தான் அஸ்திரம். நைஸா பேசி அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவோம், சரியா? என்ன முறைக்கிற? நான் சொன்னது சரியா தப்பா? இப்ப இங்கிருந்து சுந்தர கூட்டிட்டு போனா மட்டும் பத்தாது. இதுக்கப்புறமா அவன் உனக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டான்னு என்னமா நிச்சயம்? ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது தான் கரெக்டான ரூட்டு. என்ன சொல்ற? போலாம்.
தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஏதாவது பேசணும்னா வெளியே போய் பேசிக்கலாம். நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக இங்க வரல. என் பையனை கூட்டிட்டு போதான் வந்தேன். நான் வரல. ஏன்டா வரமாட்ட? நான் தான் வரலன்னு சொல்றேன்லம்மா. டேய், நீ உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கங்கறத மறந்துடாத. நீங்க அம்மா மாதிரியா நடந்துக்கிறீங்க? மண்டபத்தில் நீங்க பேசின பேச்ச தாங்க முடியாம தான் இப்ப கோதாவரியத்தை சாக கிடக்குறாங்க. டேய் சுந்தர், என்னடா பேசுற நீ? அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு உங்க அம்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உனக்கு சப்போர்ட்டா உன் தங்கச்சி உன் கூட சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடி இருக்கா. அண்ணன் தம்பி தங்கச்சின்னு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு உங்க அம்மாவை மோசம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெத்த தாய்க்கு கோபம் வராதா? அந்த கோவத்துல 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? அப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தா அம்மா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஏன் ஒத்துக்காம போக போறாங்க? நீ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியா? அப்ப இப்போ ஒத்துக்க சொல்லுங்க. நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கேயே ஒத்துக்க சொல்லுங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போடா. என் பொண்டாட்டி சாக கிடக்குறா, எல்லாரும் இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? மரியாதை வெளியே போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி யாரும் இங்க நிக்க வேண்டாம். டேய் சுந்தர், வாடா போலாம். நான் வரல. என்ன நடந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். சுந்தர் ப்ளீஸ், உங்க அம்மா கூட போங்க. இங்க எதுவும் பேச வேணாம். தேவையில்லாம பெரிய பிரச்சனை தான் வரும். சுந்தர், நீங்க கிளம்புங்க. இல்ல கௌதம், என்ன நடந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்பா, உன் கல்யாணத்துக்காக என் புள்ள நான் குடும்பமே அவமானப்பட்டு நிக்கிறோம்பா. உனக்காக என் புள்ள எவ்வளவு அவமானப்பட்டான்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு இவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ கிளம்புப்பா.